இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல சார். அட பரவாயில்ல, வந்து உட்காருங்க. இல்ல சார், இருக்கட்டும் சார். ஏங்க கழுத்து வலிக்குதுங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த டென்ஷன் சார். இதுல டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்கு செந்தில்? அதானே ஆதி உங்க வீட்டுக்கு வரத நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகணும்? செந்தில், இந்த கரூர் குழந்தைங்க விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் திடீர்னு என்ன பத்தி இப்படி கேக்குறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே செந்தில். உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்க சொல்றீங்க? என்ன சார் என் மேல அபாண்டமா இப்படி ஒரு பழிய போடுறீங்க? நாங்க உங்க மேல அபாண்டமாலாம் பழி போடல. எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. உண்மையை சொல்லுங்க, யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? பணத்துக்கு விலை போறவன் இல்ல சார் நானு. என் வீட்டை பாருங்க சார். பணத்துக்கு விலை போயிருந்தா நான் ஏன் சார் இப்படி இருக்கணும்? எனக்கு என்னமோ இந்த வயசான பெரியவர் மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்ன ப்ரோ சொல்ற? அந்த வயசானவர் மேல என்ன சந்தேகம்? டிவி பார்த்துட்டு இருந்த பெரியவர் நம்ம வீட்டுக்குள்ள போனதும் உடனே அவர் ரூமுக்கு போயிட்டாரு. சரி, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? தூங்க போறவர் எதுக்காக காஃபி கேட்கணும்? காஃபி குடிச்சா எப்படி தூக்கம் வரும்? நம்மள பார்த்த உடனே பெரியவர் உள்ள கிளம்பி போனது எனக்கு என்னமோ இயல்பா படல. சம்திங் இஸ் ராங். இப்ப என்ன பண்ணலாம் ப்ரோ? நான் வேணும்ட்டு என் கண்ணாடி உள்ள வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ என் கண்ணாடி எடுக்க போற மாதிரி நான் உள்ள போறேன். அந்த பெரியவர் மறுபடியும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அந்த பெட்ல கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா பிடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, அப்ப நீ முன்னாடி போ. என்ன செந்தில், இவ்வளவு பணம் நகைலாம் எங்கிருந்து வந்துச்சு? பதில் சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த பண நகைலாம் எப்படி வந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். பால் பவுடர்ல கலப்படம் பண்ண சொன்னது நந்தினி மேடம் தான் சார். இந்த பணம் நகையெல்லாம் அவங்க கொடுத்ததுதான் சார். ப்ரோ பாத்தியா ப்ரோ நந்தினியோட வேலைய? அவளை சும்மாவே விடக்கூடாது. நந்தினி விஷயத்தை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல அம்மாவை கேஸ்ல இருந்து காப்பாற்றணும். இவர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லணும். நான் கோர்ட்ல வந்து உண்மையை சொல்றேன் சார். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க சார். இப்போ உங்களை விட்டு போறேன். கோர்ட்ல வந்து நீங்க உண்மையை சொல்லல, அப்புறம் உயிர் இருக்காது. ஜாக்கிரதை. நான் அவரை கோர்ட்ல வந்து உண்மையை சொல்ல வைக்கிறேன் சார். என்ன நம்புங்க சார். பணம் நகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் செந்தில் உண்மையை ஒத்துக்கிட்டாரு. எவ்வளவு பட்டாலும் அந்த நந்தினி அடங்கவே மாட்டேங்கிறாளே. அத்தைய ஜெயிலுக்கு அனுப்புறோம் திட்டம் போட்ட நந்தினி இனி ஒரு நிமிஷம் கூட வெளியில இருக்க கூடாது மாமா. அவளை இப்பவே தூக்கி ஜெயில போடுங்க. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான். நந்தினி செய்ய சொல்லி தான் செஞ்சேன்னு சொன்னாலே போதும். அடுத்த நிமிஷமே நந்தினி ஜெயிலுக்கு போயிடுவா. செந்தில் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லிடுவார்ல? கண்டிப்பா சொல்லுவாரு. நான் உயிர் பயத்தை காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். Proceed. Thank you, Your Honor.
யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி அவர்கள் புகழ்பெற்ற ஒரு தொழிலதிபர். மேலும் அவர் பாராளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராகவும் இருக்கிறார். எனது கட்சிக்காரர் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் நோக்கத்துடன் அவரது தொழில் போட்டியாளர்கள் சதி செய்து எனது கட்சிக்காரருக்கு சொந்தமான ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனியின் பால் பவுடரில் கலப்படம் செய்திருக்கிறார்கள். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கலப்படம் செய்யப்பட்ட அந்த பால் பவுடரை பயன்படுத்தியதனால 4 குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. பொதுமக்கள் ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி மேல கடும் கோவத்துல இருக்காங்க. கம்பெனி மீதும் அதன் உரிமையாளர் திருமதி ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரி மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. செந்திலை தங்கள் முன்னால் விசாரிப்பதற்கு தங்களின் மேலான அனுமதியை கோருகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ யுவர் ஆனர். செந்தில் 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 வணக்கம் ஐயா. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? ஆதித்யா பேபி ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனில ஒர்க் பண்றேன் சார். என்னவா வேலை பாக்குறீங்க? ஐ மீன் என்ன பதவியில இருக்கீங்க? டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா இருக்கேன். மிஸ்டர் செந்தில், நீங்க அந்த கம்பெனில எத்தனை வருஷமா டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்றீங்க? கடந்த 8 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். உங்க கம்பெனில ஐ மீன் நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜரா ஒர்க் பண்ற கம்பெனியோட பால் பவுடர் சாப்பிட்ட 4 குழந்தைங்க மிக ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். குறிப்பிட்ட அந்த கரூர் மாவட்டத்துல பரமத்தியில விற்பனையான அந்த பால் பவுடர்ல மட்டும் கலப்படம் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது? இப்படி அமைதியா இருந்தா எப்படி மிஸ்டர் செந்தில்? சொல்லுங்க, பரமத்தியில விற்பனையான பால் பவுடர்ல மட்டும் எப்படி கலப்படம் நடந்துச்சு?